ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கூகுள் AdSenseல நீங்கள் $10 ரீச் பண்ணதுக்கப்புறம் ஐடி வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பின் வெரிஃபிகேஷன் ஆர் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் என்னன்னாலும் சொல்லலாம். இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் முந்தியில இருந்தே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அந்த $10 ரீச் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது உண்மையாக என்ன, இது வந்து எப்படி நடக்குது, அதுக்கப்புறம் இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். AdSense ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு $10 முக்கியமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை பிடிச்சிருந்து இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல்ங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கைஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு டிஸ்லைக் வந்து பண்ணிடுங்க. கண்டிப்பாக எத்தனை பேருக்கு இது வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக டிஸ்லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த $10 அப்படிங்கிறது ஐடி வெரிஃபிகேஷனுக்கு முக்கியமாக இல்லையா, $10ங்கிறது கண்டிப்பாக முக்கியம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் சொல்கிறாங்க $10 வந்து உங்களுக்கு ரீச் பண்ணாமலே உங்களுக்கு வந்து ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் பண்ணலாம், அதுவும் நான் சொல்லிக்கிறேன். என்னடா ரெண்டுத்தையுமே சொல்கிறியா அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது $10 அப்படிங்கிற ஒன்று நீங்கள் ரீச் பண்ண வேண்டாம். AdSenseல $10 அப்படிங்கிற ஒன்று ரீச் பண்ணாமல் முடியாது அப்படிங்கிறது யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ, அதுக்கப்புறம் ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் அப்படின்னு சொல்லலாம். குழப்புற மாதிரி இருக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோ, ஒய்டி ஸ்டுடியோ ஆப் இல்லைனா யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோவில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்றைக்கு $10 ரீச் ஆகுதோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் AdSenseல உங்களுக்கு வந்து ஐடி வெரிஃபிகேஷனுக்கான ஆக்ஷன் பட்டன் வந்து ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து இது வந்து தெரியறதில்ல. அதாவது AdSenseல உங்களுக்கு $1 காட்டலாம், டாலரே காட்டாமல் இருக்கலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $10 மேலே கூட காட்டலாம். எப்படி காட்டினாலும் சரி, உங்களுக்கு இந்த ஒய்டி ஸ்டுடியோ ஆப் இல்லைனா கிரியேட்டர் ஸ்டுடியோவில் $10 அப்படிங்கிற ஒன்று ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆக்ஷன் பட்டனும் ஷோ ஆகும். அதில் காட்டக்கூடிய பேலன்ஸ் வந்து உங்களுக்கு கணக்கில் கிடையாது. அதில் காட்டக்கூடிய பேலன்ஸ் வந்து எப்படின்னா மந்த்லி டிரான்சாக்ஷன் ஆகக்கூடியதான் தவிர்த்து உங்களுக்கு $10 ரீச் ஆகுதா அப்படிங்கிறது தான் கணக்கு. கரெக்டாக நான் சொன்னது எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து $10 அப்படிங்கிறது மஸ்ட்டு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் எனேபிள் ஆனதுக்கப்புறம் டேரெக்டாக ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில் இருப்பீங்க. கண்டிப்பாக அப்படி கிடையாது. நீங்கள் $10 ரீச் பண்ணணும். அது எப்போ ரீச் பண்ணாலும் ரீச் பண்ண அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் AdSenseல ஆக்ஷன் பட்டன் வந்து ஷோ ஆகும். அடுத்த செகண்டே அப்படிங்கிற மாதிரி கிடையாது, ஒரு ஃபியூ டேஸ் ஆகலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா AdSenseல உங்களுக்கு $10 வரணும் அப்படிங்கிறது கிடையாது. $10 வராமலே நீங்கள் வந்து ஐடி வெரிஃபிகேஷனுக்கான ஆக்ஷன் பட்டன் உங்களுக்கு ஷோ ஆகும். இதுக்கான காரணம் இதுதான் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 0.68 சென்ட்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஐடி வெரிஃபிகேஷனே வந்துச்சு. ஐடி வெரிஃபிகேஷனுக்கான ஆக்ஷன் பட்டன் ஷோ ஆச்சு. இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒய்டி ஸ்டுடியோ ஆப்லையும் சரி கிரியேட்டர் ஸ்டுடியோவும் சரி $10 ரீச் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பட்டன் ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் வந்து இதை தப்பாக நினச்சிக்கிடுவீங்க. அதுக்காக தான் ஒரு சின்ன ஒரு வீடியோ இதுக்காக மேக் பண்ண பெர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் தெரிஞ்சுக்கலான்னு. மேக்ஸிமம் இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க மேக்ஸிமம் உங்களுடைய யூடியூப் பிகினர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யூடியூப்பில் மானிட்டைசேஷன் ஆனவங்களாக இருக்கட்டும், இல்லைனா அடுத்து வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய கிரியேட்டராக இருக்கட்டும், எல்லாருக்குமே மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான ஒரு மெசேஜ் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கிட்டா டிஸ்லைக் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரியே தான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எதுக்கு பிடிக்கலங்கிறதுக்கான காரணமும் டிஸ்லைக் தான். அதே மாதிரி உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகங்கள் நெக்ஸ்ட் வீடியோ இதை பற்றி போடுங்க ப்ரோ, எனக்கு வந்து இந்த டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நான் போடாத வீடியோவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை வந்து மேக் பண்ணுறேன், இல்லைனா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஃபைனலாக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போனா நான் அந்த போடுற அந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பபாய், see you guys, நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பபாய்.